விடியற்காலை நேரம். இளம்பாக்கம் கிராமம் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. பறவைகளின் கீச் கீச் சத்தம். 10 வயது சோமு தலையில் ஒரு தொப்பியுடன் துள்ளி குதித்து ஓடி வருகிறான். அவன் முகத்தில் அசாத்திய குறும்பு. இது இளம்பாக்கம் கிராமம். எல்லாரும் அன்பா உழைச்சு வாழற ஊர். இங்கதான் நம்ம சோமு இருந்தான். சுட்டி பையன். ஆனா அவங்கிட்ட ஒரு பெரிய வியாதி இருந்தது. அது மத்தவங்களை ஏமாத்தி அவங்க முகத்துல வர்ற பயத்தை பார்த்து ரசிக்கிறது. நடக்கும் செயல். சோமு தன் வீட்டு மாட்டுத் தொழுவத்திற்குச் செல்கிறான். அங்கே அவனது தந்தை பசுமாட்டிடம் பால் கறந்து கொண்டிருக்கிறார். சோமு பயந்தது போல ஓடி வருகிறான். அப்பா அப்பா சீக்கிரம் ஓடி வாங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பெரிய நாகப்பாம்பு பூந்துருச்சு. அம்மா சமையல் அறைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. பயந்து போய் கையில் இருந்த பால் சொம்பை கீழே போட்டுவிட்டு, என்னது பாம்பா? பார்வதி பார்வதி என்று அலறிக்கொண்டு வீட்டிற்குள் ஓடுகிறார். வீட்டிற்குள் நடப்பது. அம்மா சாதாரணமாக மதிய உணவிற்கு பருப்பு கடைந்து கொண்டிருக்கிறார். தந்தை கையில் தடியுடன் பதற்றமாக வருகிறார். தந்தை, பார்வதி பாம்பு எங்க? நீ நல்லா இருக்கியா? அம்மா குழப்பத்துடன், என்னங்க சொல்றீங்க? இங்கே எந்த பாம்பும் வரலையே. சோமு கைகளை தட்டி சிரிக்கிறான். ஹா ஹா ஹா, ஏமாந்தீங்களா? அப்பா முகத்தை பார்க்கணுமே, அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர். தந்தை கோபத்துடன், சோமு என்ன விளையாட்டு இது? காலங்காத்தால இப்படியா பொய் சொல்றது? மனசு பதறி போச்சு தெரியுமா? சோமு சாதாரணமாக, போங்கப்பா, நீங்க ஒரு ஜோக் கூட தாங்க மாட்டேங்கிறீங்க. துள்ளி குதித்து வெளியே ஓடுகிறான். மதிய நேரம். கிராமத்தின் மைய பகுதியில் இருக்கும் பெரிய அரச மரம். ஊர் மக்கள் சிலர் மரத்தடி நிழலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோமு ஒரு சுவற்றின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவர்களை பார்க்கிறான். சோமு தன் கைகளை குவித்து மிகவும் சத்தமாக கத்துகிறான். சோமு, ஐயோ காப்பாத்துங்க! ஊர் எல்லையில இருக்கிற முனியாண்டி கோவில் திருவிழா பந்தல்ல தீ பிடிச்சிடுச்சு. எல்லாரும் ஓடி வாங்க, தீ பரவுது. ஊர் பெரியவர், என்னது கோவில் பந்தல்ல தீயா? வாங்கப்பா, சீக்கிரம் தண்ணி வாளி எடுங்க. ஊர் மக்கள் தங்களின் வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு குடங்களிலும் வாளிகளிலும் தண்ணீரை அள்ளிக்கொண்டு வெயிலில் மூச்சிறைக்க ஓடுகிறார்கள். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஓடி கோவில் பந்தலை அடைகிறார்கள். அங்கே பந்தல் எந்த தீயும் சேதமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது. இங்க தீயும் இல்லை, புகையும் இல்லையே. யாரு சொன்னது? அப்போது மரத்தின் பின்னால் இருந்து சோமு சிரித்துக்கொண்டே வருகிறான். நான் தான் சொன்னேன். வெயில்ல எல்லாரும் எப்படி மூச்சிறைக்க ஓடி வந்தீங்க பாத்தீங்களா? செம்ம காமெடி. அறிவிருக்கா உனக்கு? இந்த வெயில்ல எங்கள் அலைய வச்சிருக்கே. உன் பொய்க்கு ஒரு அளவே இல்லையா? ஊர் பெரியவர் சோமுவின் அருகில் வந்து, தம்பி சோமு, பொய் சொல்றது ஒரு போதை மாதிரி. அது ஆரம்பத்துல சந்தோஷத்தை தரும். ஆனா ஒரு நாள் அது உன்னை தனியா நிறுத்திடும். புலி வருது கதைய நீ படிச்சது இல்லையா? அது வெறும் கதை தாத்தா. நிஜத்துல அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீங்க கிளம்புங்க. மறுநாள் மாலை நேரம். வானம் லேசாக இருட்டத் தொடங்குகிறது. சோமுவின் அம்மா அவனிடம் ஒரு கூடையை கொடுக்கிறார். அம்மா, சோமு, காட்டுப்பாதை ஓரத்துல இருக்கிற நம்ம தோட்டத்துல மாங்காய்ங்க நிறைய பழுத்து தொங்குது. இருட்டுறதுக்குள்ள போய் ஒரு கூடை பறிச்சிட்டு வா. சரிம்மா, இதோ ஓடி போய் பறிச்சிட்டு வர்றேன். காட்டில் நடக்கும் செயல். சோமு காட்டுப்பாதையில் பாட்டு பாடிக்கொண்டே செல்கிறான். தோட்டத்தில் இருக்கும் பெரிய மாமரத்தில் ஏறுகிறான். சுவையான மாம்பழங்களை பறித்து கூடையில் வைக்கிறான். திடீரென காட்டின் அடர்ந்த பகுதியிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கிறது. சோமு மரத்தின் மேலிருந்து கீழே பார்க்கிறான். அவனது ரத்தம் உறைகிறது. ஒரு பெரிய பசியுள்ள காட்டுப்புலி புதருக்குள் இருந்து வெளியே வருகிறது. அதன் கண்கள் சோமுவையே வெறித்து பார்க்கின்றன. அது மரத்தின் கீழே வந்து நின்று மேலே பார்த்து பற்களை காட்டுகிறது. சோமு உடம்பு நடுங்குகிறது. கையில் இருந்த மாம்பழம் கீழே விழுகிறது. ஐயோ, நிஜமாவே புலி, பெரிய புலி. அம்மா, என்ன காப்பாத்துங்க. சோமு மரத்தின் உச்சிக்கே சென்று அமர்ந்து கொள்கிறான். புலி மரத்தின் மீது ஏற முயற்சி செய்கிறது.
சோமு தன் முழு பலத்தையும் திரட்டி கிராமத்தை நோக்கி அலறுகிறான். சோமு, ஊர் மக்களே, காப்பாத்துங்க. நான் காட்டுத் தோட்டத்துல இருக்கேன். இங்க நிஜமாவே புலி வந்துருச்சு. என்ன கடிச்சு தின்ன போகுது. ப்ளீஸ் யாராவது வாங்கோ. அதே நேரம் கிராமத்தின் அரச மரத்தடி. சோமுவின் அலறல் சத்தம் காற்றில் மிதந்து வந்து மக்களின் காதுகளில் விழுகிறது. மக்களின் உரையாடல். ஏய், அது சோமுவோட குரல் மாதிரில இருக்கு. புலி வந்துருச்சுன்னு கத்துறான் பாரு. அவன் இன்னைக்கு புதுசா என்னவோ பிளான் பண்ணிருக்கான். நேத்து பாம்பு நான், அப்புறம் தீனான், இன்னைக்கு புலின்னு சொல்றான். நாம போனா மரத்துல இருந்து குதிச்சு சிரிக்க போறான். ஆமா, அவன் பேச்ச கேட்டு நம்ம வேலைகளை கெடுத்துக்க வேண்டாம். அவன் மாங்காய் திருட போயிருப்பான். யாராவது பாத்துட்டாங்கன்னு பயமுறுத்த கத்துறான். வரட்டும், பாத்துக்கலாம். எல்லோரும் சோமுவின் குரலை அலட்சியம் செய்துவிட்டு தங்கள் வீடுகளுக்குச் செல்கிறார்கள். சோமுவின் பெற்றோர் பக்கத்து ஊருக்குச் சென்றிருந்ததால் அவனை காப்பாற்ற யாரும் வரவில்லை. மீண்டும் காட்டில் புலி மரத்தின் பாதியளவு ஏறிவிட்டது. சோமு பயத்தில் அழுது கொண்டே இருக்கிறான். சோமு கண்ணீருடன், ஏன் யாரும் வரல? நான் பண்ணின தப்புதான் காரணமா? ஐயோ, நான் இனிமே யார்கிட்டயும் பொய் சொல்ல மாட்டேன். என்ன காப்பாத்துங்க கடவுளே. புலி சோமுவை நெருங்கும் தருணம். திடீரென காவலுக்கு இருக்கும் ஒரு வேட்டைக்காரன் அந்த வழியே வருகிறார். சோமுவின் உண்மையான மரண அலறலை கேட்டு உடனே தன் துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கிச் சுடுகிறார். சத்தத்தைக் கேட்டு புலி பயந்து மரத்திலிருந்து குதித்து காட்டுக்குள் ஓடிவிடுகிறது. சோமு மரத்தில் இருந்து கீழே விழுந்து வேட்டைக்காரரின் கால்களை கட்டிக்கொண்டு அழுகிறான். வேட்டைக்காரர், தம்பி, ஏன் இந்த காட்டு பக்கத்துல தனியா வந்த? உன் சத்தம் கேட்டு ஊர்ல இருந்து யாரும் ஏன் வரல? சோமு தலை குனிந்து, நான் எப்பவும் பொய் சொல்லி அவங்கள ஏமாத்துவேன் ஐயா. அதான் இன்னைக்கு நான் நிஜமா சாக கிடந்தப்போ யாரும் என்ன நம்பல. சோமு கிராமத்திற்குள் வருகிறான். அவன் உடல் முழுவதும் நடுக்கம். ஊர் மக்கள் அவனை பார்க்கிறார்கள். சோமு ஓடிச் சென்று ஊர் பெரியவரின் காலில் விழுந்து அழுகிறான். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. நீங்க சொன்னது உண்மைதான். நான் சொன்ன பொய்கள் இன்னைக்கு என் உயிரையே எடுக்க பார்த்தது. இனி என் வாழ்நாளில் நான் பொய் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல சோமு, இன்னைக்கு நீ ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்ட. நீ மாறினா சரிதான்.